வாடி த்ரிஷா. ஏண்டி செல்வ செழிப்போட அப்படி இருந்தேடி இப்போ என்னடி பிச்சைக்காரி மாதிரி ரோட் பிளாட்பாரத்தில் வந்து உட்காந்துருக்கேன். ஏண்டி என்னாச்சு? அந்த கொடுமையை ஏண்டி கேட்குற? என் வீட்டில் இருக்க கிளவி, அந்த கிளவி படுத்தின பாடுதாண்டி இதெல்லாம். யாரடி சொல்ற? உன் மாமியாரா? உன் மாமியார் தான் தங்க மாமியாரா செடி? அப்படி புகழ்ந்து தள்ளுவ. இன்னைக்கு இவ்வளவு கழுவி ஊத்துற கிளவின்னு. ஏண்டி உங்க மாமியாரால தான் இந்த நிலைமைக்கு வந்தேன்னு சொல்லிட்டு தெரியவேன். இப்பயே உங்க மாமியார் இவ்வளவு கழுவி ஊத்துறா. அதுவும் இல்லாம அவ்வளோ பெரிய பங்களா, அவ்வளோ பெரிய காரு, அம்புட்டு நகை வச்சிருந்தேடி. எல்லாம் உன் மாமியாராதான் சொல்லிட்டு திரிவியே. இப்போ என்ன அந்த கிளவியை எப்படி பிடிச்சிட்டு? ஏன் அந்த கொடுமையை வாயால் எப்படி சொல்லுவேன்? தாய் கிளவின்னு ஒரு மூவி வந்துச்சுடி. அதுக்கு சரி போகலான்னு சொல்லிட்டு குடும்பத்தோடு எல்லாரும் போனோண்டி 2 மாதத்துக்கு முன்னாடி. இப்போ இந்த நிலைமையில வந்து நிற்கிறேன். ஏண்டி சூப்பர் படமா செடி? அந்த படத்துக்கும் உனக்கு என்னடி சம்மந்தம்? அடி ஏண்டி நீ வேற அந்த படம் எப்படி சேமிக்கணும், ஒரு பொம்பளை எப்படி வாழணும், ஒரு பொம்பளை எப்படி இருக்கணும்னு சொன்ன படத்தை ஏண்டி இப்படி சொல்லி தெரியுற நீனு? அந்த படத்தை உன் மாமியார் இன்னும் நல்ல நிலைமைக்குள்ள அவனை கொண்டு போயிருக்கணும். ஏன் இந்த நிலைமைக்கு அந்த? அட முக்கியமான இடத்துலடி கடைசியில் இந்த பாட்டி நல்லா சந்தோஷமாக ஊர் சுத்தோம்ல, அதோட தாண்டி நாங்கள் படம் பார்த்தோம். அதுக்கப்புறம் இன்னும் படம் ஃபுல்லாகவே பார்க்கலடி. அடிப்பாவி, கிளைமேக்ஸ் தான் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கோம். அதை நீ பார்க்காம விட்டியா? நீ சொல்கிற மாதிரி ஊரில் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க கிளைமேக்ஸ் சூப்பர்னு. நாங்கள் பார்க்கவே இல்லை. ஏன் பார்க்கவே இல்லை? அன்னைக்குன்னு பார்த்து என் மாமியாருக்கு வந்து நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துருச்சு. கடைசியில் வீட்டில் வந்து பார்த்தா கேஸ் ட்ரபிள். அது அந்த ஒரு சீனை மட்டும் பார்த்துட்டு இனிமேல் நான் சம்பாரிச்சதெல்லாம் எதுக்கு? நான் மட்டும் வாழ போகிறேன், நான் எதுக்கு யாருக்கு கொடுக்கணும், உங்களுக்குலாம் எதுக்கு நான் தரேன்னு சொல்லிவிட்டு இருக்கிறதுலாம் கொண்டு போய் கொஞ்சம் கொஞ்சமாக விற்று இன்னைக்கு அது எப்படி இருக்குது தெரியுமா? நம்ம பேசிட்டு இருக்க பக்கத்தில் யாரோ பொண்ணு வந்து நிற்கிது. யாருன்னு பாரு. சொல்லுங்க தே. எது அத்தையா? அட பாவியடா, இதுதான் அந்த கிழவியா? எப்போ பார்த்தது கிழவி மாதிரி இல்லப்பா, அப்படியே 18 வயசு புள்ள மாதிரி இருக்குது. இப்பதான் தெரியுது சொத்து ஏன் போச்சு அப்படின்ட்டு. ஹாய் மருமகளே, அத்தை கிளம்பிட்டேன். வெளில போயிட்டு ஈவினிங் தான் வருவேன். நீங்கள் எனக்காக வெயிட் பண்ண அவசியம் இல்லை. நீங்கள் சாப்பிட்டு படுக்கலாம், வரேன், பாய். அப்படி இருந்த கிழவியா இப்போ இப்படி இருக்குது? நானும் உங்ககிட்ட சொல்கிறேன், வீட்டில் வயசானவங்கள படம் பார்க்க போச்சோன்னா முழுசாக படத்தை பார்த்து கூட்டிகிட்டு வாங்க. இப்படி பாதி வெளியில் படத்தை பார்த்துட்டு கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா என் நிலமை மாதிரி தான் உங்கள் நிலமையும் இருக்கும், பார்த்துக்க.